Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். வரிசையிலே கடகராசி. கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஜாதகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்திங்கன்னா 5லிருந்து 10% தான். இந்த கோச்சார பலன்கள் அதீதமாக மிகைப்படுத்தப்பட்டு நமக்கு காணொளிகளாக உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை மட்டுமே நம்பி உங்கள் ஜாதகம் முழுமையாக வேலை செய்துவிடும் அப்படின்னு நம்பாதீங்க. இதை நான் எல்லா நேரத்துலையும் கோச்சார பலன்கள் வீடியோ போடும்போது அதை பற்றி சொல்லுவேன். ஒரு 10% மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கோச்சார பலன்களை நம்பி நாம் எதுவும் பெருசாக செஞ்சிட முடியாது. அடிப்படையில் நம்மளுடைய ஜாதகத்தின் வலிமை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அடிப்படையிலையும் நமக்கு தற்சமயம் என்ன தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற அடிப்படையிலையும் தான் கோச்சார பலன்கள் வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் இதை ஒரு 5-10% வேலை செய்கிற ஒரு பலனாக மட்டுமே எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். இது நல்லது. வர ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசியான உங்கள் ஜென்ம ராசிக்கு தான் வரார். இந்த இடத்துல ஒரு உச்ச வலிமையும் பெறார். இந்த உச்ச வலிமை ஏறக்குறைய ஒரு 4.5 மாதம் தான் இருக்கும். அடுத்த டிசம்பர் வாக்கில் திரும்பி சிம்மத்துக்கு அதிசார பயிற்சியில் போயிடுவார். அப்புறம் அங்கே ஒரு 3.5 மாதம் இருந்துட்டு திருப்பி ரிவர்ஸில் கடகத்துக்கு வருவார். ஸோ இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமான குரு இந்த தடவை தொடர்ந்து ஒரு வருஷம் கடகத்தில் இருக்க போகிறதில்லை. முதல் 3-4 மாதங்கள், பிறகு கடைசி 4 மாதங்கள், அப்படி 2 பிரிவாக தான் இந்த இடத்துல கடகத்தில் இருப்பார். அப்படின்னு இது கோச்சார பலனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அது ராசியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுற பலன் தான், லக்னத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது இல்லை. சார் நான் கடக லக்னம், நான் இந்த பலனை எடுத்துக்கலாமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அல்லது பூச நட்சத்திரத்தில் அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரர்களுக்கானது மட்டும்தான். பொதுவாக ஜென்மகுருவை பொறுத்து ஒரு பலன் சொல்லுவாங்க. ஜென்மகுரு வந்த காலத்தில் சீதை ராமர் பிரிந்தது போல் துன்பத்தில் துயரத்தில் உழல்வானாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் நினச்சி பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இப்போ தான் அஷ்டம சனி முடிவுக்கு வந்துச்சு. ப்ளஸ்ஸு கூடவே இந்த குரு பயிற்சி பலன், இது ரெண்டும் ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஜென்மத்தில் குரு உச்சமாகும்போது அவர் பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பும் கொள்வார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக திருமண சுபகாரியங்கள், புத்திர பேறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனதில் தெளிவு பிறப்பது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வருவது, பொருளாதார மேன்மை, கூட்டுத் தொழிலில் ஆதாயம், வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகிதைகள், பொருளாதார வளர்ச்சி, குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி, குழந்தைகள் வழியில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள்னு நிறைய நல்ல பலன் தான் இருக்கும். சந்திரனுடைய வீடான கடகத்தில் குரு பகவானுக்கு இயற்கையாகவே ஒரு உச்ச வலிமை கிடைக்கும். இது காலபுருஷனின் 4ஆவது ராசி. அப்போ சொத்துக்களை அதிகம் வாங்கி குவிக்கும் யோகிதைகளும் பட்டம் பதவிகளை இயற்கையாகவே பெற்றுவிடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இருக்கிறதுலே அதீதமான சுப வலிமையை தரக்கூடிய கிரக இணைவுகளில் குருச்சந்திர இணைவும் ஒன்று. இதை கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம் அப்படின்னு நிறைய பவர்ஃபுல்லான விஷயமாக சொல்லுவாங்க. ஜாதகத்தில் இருக்கிற பல நெகட்டிவான விஷயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த கஜகேசரி யோகத்துக்கு உண்டு அப்படின்னும் நம்பப்படுகிறது. என்ன எப்படி சுற்றி வந்தாலும் நம்மளுடைய ஜென்ம ஜாதகம் தான் கடைசியில் ஜெயிக்கும். ஜென்ம ஜாதகத்தின் வலிமையின் அடிப்படையிலேயே இந்த யோகங்களின் நிலையோ அல்லது குறைவோ வெளியாகும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு அமரும்போது குரு ஒரு இயற்கை சுபர். தெளிவான முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பீங்க. குழப்பமான மனோநிலை நீங்கும். இது வரைக்கும் ஒரு 12ஆம் இடத்துல இருந்தார். ஸோ 12ஆம் இடங்கிறது ஒரு மாதிரி விரயஸ்தானம். பாக்கியாதிபதி விரயஸ்தானத்தில் உட்காந்துட்டு 6ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு வெட்டி அலைச்சல், வீணான அலைச்சல், நிறைய விரயங்களை சந்தித்து கொண்டிருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த இது முடிவுக்கு வரும். ஒரு தெளிவான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்க முடியும். மனம் தெளிவடையும், சிந்தனை தெளிவடையும், பொருளாதாரம் சார்ந்த சரியான முடிவுகளை எடுப்பீங்க. பாக்கியாதிபதி உச்சமாகிறதுனால நீண்ட தூர பிரயாணங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்,
மனத்தெளிவினால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், திருமணம் சார்ந்த சுபகாரியங்களில் சரியான முடிவுகளை எடுப்பது, குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுப்பது, நமது வாரிசுகளுக்கு தேவைப்படும் விஷயங்களை சரியானபடி செய்து தருவது, தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிப்பது, உயர்கல்விக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவது, பதவி பட்டத்தை தக்க வைத்து கொள்வது, பட்டம் பதவிகள் தேடி வரும் காலமாக இது இருப்பதுன்னு ஒரு மாதிரி நிறைய நல்ல பலன்களை தான் சொல்லலாம். குடும்பத்தை பிரியறது அப்படிங்கிறதும் மனைவி கணவன் பிரிவுக்கு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உண்மைதானே ஒழிய இது ஒரு நிஜத்தில் நடக்கக்கூடிய அமைப்பில். நார்மலாக குரு பகவானின் இருப்பு உங்கள் ராசியில் அதுவும் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்கிறதுனால உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், சொல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய திட்டங்கள் வெற்றி அடையும், மிக சிறப்பாக திட்டமிட்டு காய் நகர்த்தும் அறிவாற்றல் மிகுதியாகும். நேர்கொண்ட வழியில் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமங்களை குரு பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குலதெய்வ புனரமைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பிறப்பு தாமதமான கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பார்வையினால் குழந்தை பிறப்பு, ஆண் குழந்தை, ஆண் சந்ததி விருத்தி ஏற்படும் வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான தகவல்கள் வரும். குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள், சொத்து சேர்க்கும் அமைப்புகள் போன்றவற்றை செய்து மகிழும் யோகிதைகள் உண்டாகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால கூட்டுத் தொழிலில் ஆதாயம் கிட்டும். வாழ்க்கை துணை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் யோகிதைகள் உண்டாகும். சமுதாயத்தினால் மதிக்கப்படும் நிகழ்வுகள் ஆட்டோமேட்டிக்காக நடந்தேறும். நல்ல சம்பந்தம் திருமணத்தின் மூலமாக ஏற்படும். மனதிற்கினிய வாழ்க்கை துணை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டாளிகளினால், பங்காளிகளினால் ஆதாயம் ஏற்படும் தன்மைகள் உருவாகும். இந்த சமுதாயத்திற்கு உங்களால் சில வகை நன்மைகள் கிடைக்கும் யோகிதைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் தான். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனக்கவலை நீங்கிறது, தெய்வ அருள் கூடுறது, குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்கிறது, காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கிறது, நாம் நினச்சபடி வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான தெளிவு பிறப்பதுங்கிறது மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் நடப்பது, சுபகாரியம் நடக்கிறது, கூட்டு தொழில் செய்கிறது, அதில் ஆதாயம் அடைவது, அதில் முன்னேற்றம் அடைகிறதுங்கிற மாதிரி இருக்கும். பாவத் பாவக விதிப்படி 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 7ங்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகள், புதிய பதவி முயற்சிகள், அரசு உத்தியோகம் வேண்டி அதற்காக செய்யப்படுற முயற்சிகள், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து மாறுதலாகி வேற ஒரு வேலைக்கு, உயர்ந்த பதவிக்கு, சம்பள உயர்வுக்கு பெறுவதற்கான யோகியதைகள்னு இது ஒரு நல்ல ஸ்தானம். அதோட 9ஆம் இடத்தையும் உச்ச குரு பார்க்குறாரு. அது அவருக்கு சொந்த வீடு வேறு. தன்னுடைய வீட்டை அவரே பார்க்கறதுனால, இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் இருக்கிறதுனாலையும் நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது வெளிநாட்டில் தங்கி இருந்தவங்க திரும்பி இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவை உருவாகும். தகப்பன் மகன் உறவு நிலை நல்ல சுமூகமாக இருக்கும். குருமார்களின் ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வி படிப்பதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதை ட்ரை பண்ணலாம். அரசு உத்தியோகம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை குருவின் பார்வை சிறப்பானதொரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயந்தான். அடுத்து அவர் அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போகிறது ஃபேவரான விஷயந்தான். திருப்பியும் உங்கள் ராசிக்கே வந்து மலைபடிக்கும் உச்சம் பெறதும் ஃபேவரான விஷயந்தான். ஆக இந்த குரு பயிற்சியை நீங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக எடுத்துக்கலாம். ஜாதகத்தின் தசாபுத்திகளின் அனுகூலத்தை பொறுத்து. புரியுதுங்களா? மிகைப்படுத்தப்பட்ட உண்மைகள் எப்போதும் உண்மைகள் ஆகிவிடாது. நிஜம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பொய் தான் தன்னை அலங்கரித்து கொண்டு வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பொய் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதை தான் மக்கள் அதிகம் நம்புவாங்க. நிஜம்ங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நம்மளுடைய ஜாதகம் என்பது நிஜம். கோட்சாரம் என்பது அலங்கரித்து கொண்டு வரும் பொய். இந்த அலங்கரித்து கொண்டு வரும் பொய்ங்கிறது 5% 10% யாருக்கோ எங்கேயோ நடக்கும். ஆனால் அதை ரொம்ப மிகைப்படுத்தி ஊதி 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 பெருசாக்குறதுங்கிறது இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு வாடிக்கையாகவே போயிடுச்சு. நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தை முழுமையாக நம்புங்கள். அது தரும் பலன்களே இறுதி தீர்ப்பாக எப்போதும் லைஃப்பில் இருக்கும். அதை தாண்டி நடக்கிற சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள்ங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு சாப்பாட்டில் தொட்டுக்கிற ஒரு ஊறுகாய் மாதிரி தான்.
அதுவே முழு உணவாகி விடாது என்பதையும் நம்மளுடைய வாசகர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.